ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரஞ்சித். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நார்செட்னா என்ன, நார்செட் பற்றின ஃபுல் டீட்டெயில், அதோட எலிஜிபிலிட்டி என்ன, நம்ம எக்ஸாம் பேட்டர்ன்ஸ்லாம் எப்படி இருக்கும், எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும், மொத்தத்தையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நார்செட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்செட் ஸ்டாண்ட் ஃபார் நர்சிங் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எய்ம்ஸ் இல்லை அனதர் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் நர்சிங் ஆஃபீஸர்ஸ் போஸ்ட் ஃபில் பண்ண வந்து இந்த எக்ஸாம் யூஸ் ஆகுது. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அல்லது போஸ்ட் பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஏதாச்சும் ஒரு ரிகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் ஐஎன்சி அப்ரூவ் பண்ண காலேஜஸ் ஆர் இன்ஸ்டியூட்டில் வந்து நம்ம இந்த டிகிரி கோர்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி இல்லைனா டிஜிஎன்எம் முடிச்சிருக்கலாம். டிஜிஎன்எம் முடித்த பசங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மஸ்ட்டு இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணால். மற்றபடி வந்து பிஎஸ்சி நர்சிங் ஆர் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவையில்லை. ஃப்ரெஷர்ஸ் கேன் அப்ளை. ரெஜிஸ்ட்ரேஷன் மஸ்ட் பி ரெஜிஸ்டர்ட் வித் ஐஎன்சி ஆர் எஸ்என்சி. ரெஜிஸ்டர் நம்ம ஆர்என்ஆர்எம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக. நம்ம இந்தியன் நர்சிங் கவுன்சிலில் இல்லை ஸ்டேட் நர்சிங் கவுன்சில் எதனாச்சும் ஒரு நர்சிங் கவுன்சிலில் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கணும். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாம் எழுதலாம். இந்த ஏஜ் லிமிட் வந்து நம்ம கேட்டகரி வைஸ் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, என்சிஎல் அண்டு யூஆர், இடபிள்யூஎஸ், பிடபிள்யூபிடி சம்திங் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் லைக் வைஸ் அந்த மாதிரி வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நார்செட்லாம் வந்து நார்செட் 5, 4, 5 வரைக்குமே வந்து வெறும் 1 எக்ஸாம் சிங்கிள் எக்ஸாம் கான்செப்டில் தான் இருந்துச்சு. அது வந்து 200 கொஷின் என்சிக்யூ அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. பட் இப்போ இருக்கிற நார்செட் 6, 7லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நார்செட் இப்போ லாஸ்ட்டாக நான் எதுனா எக்ஸாமுமே வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கான்செப்ட் தான். ப்ரிலிம்ஸ்னா என்ன, மெயின்ஸ்னா என்ன, அதை பற்றி பார்ப்போம். ப்ரிலிம்ஸ்னால் வந்து நம்ம மெயின்ஸுக்கு குவாலிஃபை ஆகிற ஜஸ்ட் ஒரு டெஸ்ட்டு. ப்ரிலிம்ஸ் வந்து 100 கொஷின், டோட்டலாக வந்து 100 கொஷின் இருக்கும். 100ல் வந்து 80 கொஷின் வந்து ஃபுல் ஆஃப் வந்து நர்சிங் சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அனதர் மீதி இருக்கிற 20 கொஷின் வந்து ஃபுல்லாக ஜிகே, ஆப்டிடியூட், ரீசனிங் அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இருக்கும். நம்ம ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக 5 செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க. ஒரு செக்ஷன் வந்து 20 கொஷின், ஈச் செக்ஷன் கண்டெய்ன்ஸ் 20 கொஷின். டோட்டலி வந்து 90 minutes ஆஃப் டைம், டோட்டலாக 1.5 hours வந்து டைம் கொடுப்பாங்க இதுக்கு. அந்த 5 செக்ஷனுக்கு வந்து ஈச் செக்ஷன் கண்டெய்ன்ஸ் 18 minutes, 18 நிமிஷம். ஒரு செக்ஷனுக்கு வந்து 18 நிமிஷம். அந்த 18 நிமிஷம் முடிஞ்சுன்னா வந்து ஒரு செக்ஷன்லேருந்து அந்த செக்ஷனுக்கு தானாகவே சேஞ்ச் ஆயிரும். நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம அந்த டைம் கீப் அப் பண்ணுறது தான் அங்கே விஷயமே. இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் கண்டிப்பாக இருக்குது. ஒரு ராங் ஆன்சருக்குமே வந்து -1/3 மார்க் வந்து நெகட்டிவ் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் அது ஒரு குவாலிஃபையிங் எக்ஸாம் தான். மெயின்ஸுக்கு ஸ்டேஜ் 2 குவாலிஃபை பண்ணுற எக்ஸாம் தான். மெயின் போஸ்டிங் வாங்குறதுக்கும் இதுக்கும் வந்து எந்த கான்செப்ட் இல்லை. மெயின்ஸுக்கு குவாலிஃபை பண்ணுற எக்ஸாம் தான் இந்த ப்ரிலிம்ஸு. நெக்ஸ்ட் மெயின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 160 கொஷின் இருக்கும். 160 கொஷின் வந்து மொத்தமே வந்து நர்சிங் சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதுக்கு வந்து டோட்டல் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 180 நிமிஷம், அதாவது 3 மணி நேரம் கொடுக்குறாங்க. இது வந்து 4 கேட்டகரியாக 4 செக்ஷனாக வந்து பிரிப்பாங்க. ஒரு செக்ஷன்ல வந்து 40 கொஷின் இருக்கும். 40 × 4 160 கொஷின் மொத்தமாக. அந்த ஈச் செக்ஷனுக்கு வந்து அந்த 180 மினிட்ஸை வந்து டிவைட் பண்ணி ஒரு செக்ஷனுக்காக கொடுப்பாங்க. ஃபைனல் ரேங்கிங் வந்து இப்போ நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி விடுவாங்கன்னா, நம்ம மெயின்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் ஃபைனலாக ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. அந்த ரேங்கிங்ஸில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கோ அந்த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி அந்த கட் ஆஃப் ரேஞ்சில் வந்து அவங்கள மட்டும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூடுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண அப்புறம் தான் வந்து போஸ்டிங் கிடைக்கும். அவ்வளோதான். இந்த நார்செட் எக்ஸாம் பற்றி பேசிக்ஸ் இவ்வளோதான். எக்ஸாம்னா இவ்வளோதான். மற்றபடி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்க. நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் கொரீஸ், இந்த வீடியோஸ் போடணும் வேணாம் அந்த மாதிரி ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணணும், சம்திங் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா நானும் லேர்ன் பண்ணிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். Thank you.